இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாவக்கார பயலுங்க, இவங்க நிழல நின்னாலே அந்த பாவம் நம்மளே வந்து சேரும். இவனுங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் அநியாயம் பண்றானுங்கன்னு பார்த்தா சொந்த குடும்பத்தையே விட்டு வைக்கலையே. கட்டின பொண்டாட்டிங்களையே என்ன பாடுபடுத்துறானுங்க இவனுங்க. சத்தியமா சொல்றேன்டா, நீங்க பண்ற இந்த பாவத்துக்குலாம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிப்பீங்க. ஏய் அடங்கடி. டேய் நவுரு. டீயா? எனக்கு கரெக்டா கேக்கல, இன்னொரு வாட்டி சொல்லு. சொல்லுடா சொல்லுடா. சொல்றா. என்ன பண்ண என்ன பண்ண? கழுத்துல கத்தி இருக்கு. அண்ணா 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 என்ன பண்ணுவாப்ல? அறுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? யாரு மேல கத்தி வச்சிருக்கேன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். உன் தம்பி தானே. அவன் என்ன தப்பு பண்ணாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவல்ல? அறுத்து எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்ப. கர்ணா, என்னடா பாத்துட்டு இருக்க? ஏய், ஒரு அடி எடுத்து வச்ச உங்க அண்ணன் சங்க இங்கேயே அறுத்து தொங்க விட்டு போயிட்டே இருப்ப. போலீஸ் கேஸ் எல்லாம் எனக்கு பெரிய மேட்டரே கிடையாது. என்னது ஸ்டேஷனா? டே குழந்தை பையா, அந்த ஸ்டேஷனை நடத்துறதே நாங்க தான். எங்க அண்ணன் கழுத்துல கத்தி இருக்கிறதுனால தான் நான் அமைதியா இருக்கேன். இல்ல அது வேற மாதிரி ஆயிடும். சரி, மன்னிப்பு கேளு. கேளு கேளு. மன்னிச்சிடு. கேக்கல சத்தமா மன்னிச்சிருங்க. நீ என் பொண்ணு கல்யாண நேரமா பார்த்து என் தம்பி மேல கத்திய வச்சிருக்க. பத்திரம் வேணும்னா பத்திரமா நான் கொடுத்த 10 லட்சமும் வட்டியோட வந்து சேரணும். புரியுதா? இப்ப பொழைச்சு போ. ஆனா நீ மாட்டு, அப்ப பார்த்துக்கிறேன். அத்த போலாமா? வாங்க போவோம். என்ன பண்ணிடுறானுங்கன்னு பாத்துருவோம். வீரா வாங்கப்பா, வா. பாத்த உனக்கு ஒண்ணும் ஆகல. அவன் மேல ஒரு கண்ண வையின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்படி ஊரை கூட்டி அவமானப்படுத்தணும் பிளான் பண்றீங்களா? என்ன எல்லாம் மறந்து போச்சா? நேத்து வந்தவ நீ வீட்டுக்குள்ள கலகம் பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு இந்த வீட்டுல இருக்கிற நடைமுறை தெரியாது. எல்லாம் இவ கொடுக்கிற இடம். வேண்டாண்ண. உன்னை எதிர அந்த வீட்டில் வச்சிருக்கேன். உன்னை எவ்வளோ நம்புறேன். எப்படா இதெல்லாம் உன்னை மீறி நடக்குது? அப்போ நீயும் எனக்கு துரோகம் பண்ற. சத்தியமா இல்லடா. இனி இந்த வீட்டு பொம்பளைங்க யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. நீ தான் பொறுப்பு. பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இங்க நிக்கிறாரே கதிரு, அவர் தான் என் மாப்பிள்ள. அவரு சித்ரா கழுத்துல தாலி கட்டுவார். அதை யாரு தடுத்தாலும், யாராவே இருந்தாலும் சும்மாவே விட மாட்டேன். இனிமேல் இந்த மாதிரி தப்பா யோசிக்கவே கூடாது. மாமா, நீங்க வருத்தப்படாதீங்க மாமா. நீங்க வருத்தப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்கல. நான் ஏதாவது கோவத்தில் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க மாமா. இல்லை மாப்பிள்ள, நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணலை.
தைரியமா இருங்க, இந்த கல்யாணம் நடக்கும். சரிங்க. அக்கா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ கொஞ்சம் அவங்க ஃபேமிலி விஷயத்துல தலையிடாம இருக்கா. முறைக்காதக்கா. நமக்கு இப்ப அந்த டாக்குமெண்ட் தானே முக்கியம். நீ கொஞ்சம் அவங்க பிரச்சனையில ஒதுங்கி இருந்திருந்தா இப்படியாவது அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு வந்திருக்கலாம்ல. ஏய், என்னடி பேசுற? நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட வாழ்க்கை அழிக்க பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இல்லக்கா, நம்ம சீக்கிரட்டா ஹெல்ப் பண்றதெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க அடிக்க வரும்போது நீ போய் ஹெல்ப் பண்ணி இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து நிக்குதுன்னு. ஏய், என்ன பேசுறா இவ? ஏன் பிருந்தா, உன்னை யாராவது கை நீட்டி அடிச்சா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? அது எப்படி மாமா? அந்த மாதிரி தான் அந்த பொண்ணும். நமக்குன்னு ஒரு குணம் இருக்கு. எந்த சிச்சுவேஷன்லயும் அதை நம்ம இழந்துடக்கூடாது பிருந்தா. அது நல்லதும் கிடையாது. சுயநலமா யோசிக்கிறது தப்பு இல்ல. ஆனா அதே நேரத்துல அநியாயத்தை வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏண்டி, நம்ம அண்ணா அப்படியாடி நம்மள வளர்த்திருக்கு? அந்த இடத்துல நம்ம அண்ணா இருந்திருந்தாலும் இப்படித்தானடி நடந்திருக்கோம். இதனடி செஞ்சிருக்கோம். இப்ப அந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன பண்றது? எல்லாம் மாறப்போகுது. நம்ம கடை நம்ம கையை விட்டு போயிருமோன்னு பயமா இருக்கு. டேய், என்னடா பேசுற நீ? மாற சொன்னது கேட்டல்ல? நாம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் தானே நினைக்கிறோம். அந்த நல்ல எண்ணத்துக்கே நமக்கு நல்லதுதான் நடக்கும். இப்ப நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம நினைச்சதை நடத்தி வைப்பாரு. நம்ம கஷ்டப்பட்ட சொத்து நமக்கே கிடைக்கும். பொறுமையா இருங்கடா. நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தப்பா யோசிக்காதீங்க. அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் காரணம் நீயும் ஜெயந்தியும் தான். உங்களைய கூட பிறந்த தங்கச்சிங்க மாதிரி பார்த்தேன்ல, அதுக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கு குழி வெட்ட பாக்குறீங்களா? அக்கா, 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 ஐயோ, ஐயோ, அக்கா, அக்கா, என்னாச்சு? அக்கா, அக்கா, இது போய் தண்ணி எடுத்துட்டு வா. அக்கா, ப்ளீஸ்க்கா, இனிமே இந்த மாதிரி தப்பான விஷயத்துல உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்கக்கா. நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குறேன்க்கா. இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்கக்கா. ஜெயந்தி, எனக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீனா முதல்ல இவன் மனச மாத்து. இவளை இந்த வாழ்க்கையை ஏத்துக்க சொல்லு.